ஆகையால் இனி உம்மை ஆள வந்தார் என்று இந்த நாடு அறியட்டும். மன்னர் ஆள வந்தார், மன்னர் ஆள வந்தார், மன்னர் ஆள வந்தார், மன்னர் ஆள வந்தார். என்ன யமுனை துறைவனே, இப்போது புரிகிறதா நீ யாரென்று? கண்டதே காட்சி, கொண்டதே கோலம் என்றெல்லாம் இருந்தது போதும். உனது நிலையிலிருந்து மாறிவிடு. உனது மூதாதையர்கள் காட்டிய வழியில் திரும்பிவிடு. சுவாமி, தாங்கள் உண்மையில் யார்? தாங்கள் என்னிடம் எதிர்பார்ப்பதுதான் என்ன? என் கடந்த கால விஷயங்களை நான் நினைத்து பார்ப்பதால் தங்களுக்கு என்ன கிடைத்துவிடப் போகிறது? கிடைப்பதற்கு ஒன்றுமில்லை. இது என் கடமை, நான் செய்ய வேண்டிய பொறுப்பு. தாங்கள் கூறுவது? ஆம் யமுனை துறைவனே, உனது கடந்த காலம் என்பதை விட குரு பரம்பரை என்ன என்பதையும் நம் பூர்வாச்சாரியர்கள் காட்டிய வழி என்ன என்பதையும் உனக்கு உணர்த்துவதே என் தலையாய கடமை, பொறுப்பு. உனது பாட்டனார் நாதமுனிகள் வேத நெறிகளை நன்கு அறிந்தவர். ஒரு சிலருக்கே என்று இருந்த வேதத்தை பாமரனும் புரிந்து கொள்ளும் வகையில் தமிழ் திராவிட வேதமாக வெளிக்கொணர்ந்தவர். அவற்றை பட்டோலையிட்டு உலகிற்கே அறிமுகம் செய்தவர். அவரது சீடரான என் குருநாதர் உய்யக்கொண்டாரிடம் திராவிட தமிழ் வேதத்தை மக்களிடையே பரப்பும் உயர்ந்த சேவையை செய்யும் ஒரு பக்தி சிரேஷ்டனாக உன்னை உருவாக்க வேண்டுமென்று உன் பாட்டனார் நாதமுனிகள் மிகவும் ஆசைப்பட்டு கேட்டுக்கொண்டார். ஆனால் என் ஆச்சாரியர் உய்யக்கொண்டாரால் அது முடியவில்லை. அதனால் அந்த பொறுப்பை அவரது சீடரான இந்த மணக்கால் நம்பியிடம் அவர் ஒப்படைத்தார். உன் பாட்டனார் நாதமுனி உனக்கு அளிக்க ஆசைப்பட்ட ஒரு பெரும் நிதி பொக்கிஷத்தை என் குருநாதர் உய்யக்கொண்டார் உன்னிடம் ஒப்படைக்கும்படி என்னிடம் கொடுத்துள்ளார். அதை கொடுப்பதற்காகவே நான் உன்னை காண வந்தேன். என்ன பொக்கிஷமா? அதை எங்கே வைத்திருக்கிறீர்? எங்கே? அதை என்னிடம் காட்டுங்கள். ஏன் சிரிக்கிறீர்கள்? உயர்ந்த விஷயம் பலவற்றை நான் எடுத்துச் சொன்னேன். ஆனால் உன் ஆர்வத்தை அதில் காட்டவில்லை. பெரும் நிதி பொக்கிஷம் என்றவுடன் ஆர்வத்தோடு உடனே பார்க்க வேண்டுமென்று ஆசைப்படுகிறாயே. உன்னை சொல்லி குற்றமில்லை, உன் இயல்பு அப்படி மாறிவிட்டது. அந்த பொக்கிஷம் உன்னை தேடி வராது, நீதான் அதை தேடி போக வேண்டும். ஏன்? அது வெகு தொலைவில் உள்ளது, நாம் தான் அதை தேடிச் செல்ல வேண்டும். அப்படியென்றால் இப்பொழுதே விரைவாக செல்வோம். முடியாது யமுனை துறைவனே, அவ்விடத்திற்கு செல்வதில் சில வழிமுறைகள் உள்ளது. அதை நீ அறிந்து கொண்டு சென்றால்தான் அந்த நிதியை நீ அடைய முடியும். அது என்ன வழிமுறை? முதலில் என்னை நம்பிக்கையோடு நீ பின்தொடர வேண்டும். நீ மட்டும் தனித்து வர வேண்டும், அதுவும் நான் காட்டும் வழியில். அந்த உயர்ந்த நிதி மிகுந்த பாதுகாப்போடு உள்ளது. என் சொற்படி நடந்தால் அந்த பொக்கிஷம் உன்னிடம் ஒப்படைக்கப்படும். அந்த பொக்கிஷம் இருக்கும் இடத்தையாவது என்னிடம் சொல்லலாம் அல்லவா? ஓரளவிற்கு அதை பற்றி கூறலாம். அந்த பொக்கிஷத்தை அடைய இரு நதிகளுக்கு நடுவே ஒரு பிரதேசத்திற்குள் செல்ல வேண்டும். அங்கே பெரும் துவாரங்கள் உள்ளன. அவற்றை கடந்து நாம் உள் நுழைந்தால் அப்பொக்கிஷத்தை காணலாம். ஆனால் அதை ஒரு 5 தலை நாகப்பாம்பு பாதுகாத்து வருகிறது. மேலும் 12 வருடத்திற்கு ஒரு முறை ஒரு அரக்கன் அங்கு வந்து அந்த பொக்கிஷம் பெரும் நிதி பாதுகாப்பாக இருக்கிறதா என்பதை உறுதி செய்துவிட்டு செல்கிறான். தாங்கள் சொல்ல சொல்ல அந்த பொக்கிஷத்தை அடைய வேண்டும் என்ற ஆவல் என்னுள் பல மடங்கு எழுகிறது. தாங்கள் காட்டிய வழியில் வர நான் சித்தமாக உள்ளேன். அப்படி என்றால் அந்த நிதியை உன்னிடம் ஒப்படைக்கும் நேரம் வந்து விட்டது என்றுதான் பொருள். ஆனால் ஒன்று, நீ அரசன் என்ற நிலையில் வரக்கூடாது. வேறு எப்படி வர வேண்டும்?
யமுனை துறைவனாகத்தான் வரவேண்டும். உனது மணிமுடியை துறந்துதான் வரவேண்டும். புறப்படலாமா? தயார். சுவாமி, இப்படி திடீரென்று வேகமெடுத்து நடக்க காரணம் என்ன? ஆளவந்தாரே, நீர் உம்முடைய பாட்டனாரின் நிதியை, அதாவது நான் கூறிய உயர்ந்த பொக்கிஷத்தின் அருகில் வந்துவிட்டாய். உமக்காக நாட்டில் பல நாட்கள் நான் தங்கியிருந்ததால் அந்த பொக்கிஷத்தை நானும் பிரிய வேண்டியிருந்ததல்லவா? அந்த தவிப்பு, அதை மீண்டும் காணப்போகிறோமே என்ற ஆவல், அது மட்டுமின்றி அந்த பொக்கிஷத்தை உரியவரிடம் தகுந்த நேரத்தில் கொடுத்தால்தானே நானும் வாக்கு தவறாதவன் ஆவேன். ஆனால் தாங்கள் என்னை திருவரங்கத்திற்கல்லவா அழைத்து வந்திருக்கிறீர்கள். அப்படி ஒன்றும் நிதி குவியலோ பொக்கிஷாரையோ இதுவரை என் கண்ணில் தென்படவில்லையே. அது மட்டுமில்லாமல் தாங்கள் என்னவெல்லாம் கூறி என்னை அழைத்து வந்தீர்கள் என்று சற்று யோசித்து பாருங்கள். ஆனால் இப்போது எங்கோ அழைத்து வந்திருப்பது போல் தோன்றுகிறது. ஆளவந்தாரே, அரசனுடைய அரண்மனை நிதிகள் காலத்தால் அழிந்து போகும். ஆனால் உமக்கு சேரப்போகும் நிதிக்கு அந்த காலமே வசமாகும். அப்படிப்பட்ட பொக்கிஷத்தை அடைய தடையாக இருந்த பல புற விஷயங்களை உன்னிடமிருந்து விலக்கி பரமான நிலையை நோக்கி உன்னை அழைத்து வர நினைத்த நான் நேர்மாறான பாதைக்கு உன்னை அழைத்துச் செல்வேனா? அது போகட்டும், என்னவெல்லாம் கூறி உன்னை நான் அழைத்து வந்தேன்? பொக்கிஷத்தை அடைய குதிரை சேனை பரிவாரங்களுடன் நான் புறப்பட்டேன். ஆனால் தாங்களோ நீ தனி ஒருவனாக வந்தால்தான் காண்பிக்க முடியும் என்று கூறினீர்கள். நானும் மறுமொழி கூறாமல் தனியே வர சம்மதித்தேன். ஆம், நான் சொன்னபடியே செய்தாய். நான் சொன்னபடி செய்தேன். ஆனால் தாங்கள் சொன்னபடி, தாங்கள் கூறிய இடத்திற்கும் இப்போது என்னை அழைத்து வந்திருக்கும் இடத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இருப்பதாக தெரியவில்லையே. சம்பந்தம் இல்லை என்று எதை வைத்துச் சொல்கிறாய்? இருபெரும் நதிக்குள் அப்பொக்கிஷம் ஒளிந்துள்ளது என்றீர்கள். ஆமாம், ஒரு புறம் காவிரி, மறுபுறம் கொள்ளிடம். இவ்விரு நதிக்கு நடுவேதான் நாம் நிதி நாடி வந்திருக்கிறோம். வேறு 7 பெரும் துவாரங்கள் கடக்க வேண்டும் என்று கூறினீர்களே, அது? உண்மைதான். தற்போது நாம் கடக்கப் போவது 7 பிரகாரங்கள். அவை 7 துவாரங்கள் என்று நான் சொன்னேன். அடுத்து 12 வருடங்களுக்கு ஒரு முறை தென்கடலிலிருந்து ஒரு ராட்சதன் அந்த நிதி பத்திரமாக இருக்கிறதா என்று பார்க்க வருவதாக கூறியது? அந்த ராட்சதன் வேறு யாருமில்லை, பரம பாகவதனும் சிரஞ்சீவியுமான ராவணனின் தம்பி விபீஷணன் தான். ஆதிசேஷன், அவனைத்தான் நான் குறிப்பிட்டேன். அப்படியென்றால் ஒரு பெரும் எந்திரத்தில் வைக்கப்பட்டு குடைபோல் தலைவிரித்த பாம்பால் சுற்றப்பட்டுள்ளது என்று தாங்கள் குறிப்பிட்டது? ஆதிசேஷனால் சூழப்பெற்று கன்றை பிறந்த தாய்ப்பசு கருணையோடும் பரிவோடும் நோக்குமே. அந்த வாத்சல்யத்தோடு கூடிய செவ்வரியோடிய பறந்து விரிந்த அப்பெரியவாய் கண்களைக் கொண்ட அந்த பெரிய நிதி வேறு எதுவும் அல்ல. அப்படியென்றால் இந்த திருவரங்கத்தின் தலைவனான சாக்ஷாத் ரங்கநாதனே. அந்த பொக்கிஷத்தை இதுவரை நீ தரிசித்ததில்லையே? இல்லை சுவாமி. வா, தரிசிக்கலாம்.
சுவாமி, என்னே என் பாக்கியம். எங்கோ அற்ப சுகங்களே பேரின்பம் என்ற மாயையில் அமிழ்ந்திருந்த என்னை மீட்டு அரங்கனின் பாதம் சேர்த்த உமக்கு என்ன கைமாறு செய்வேன்? ஒரு சத்குரு கிடைத்து விட்டால் அவனுக்கு இவ்வுலகில் கிடைக்காததென்று ஒன்றுமில்லை என்ற வாக்கியம் என் விஷயத்தில் மிகவும் மெய்யாகிவிட்டது. தூதுவளை கீரையை சமைத்து தந்து என் நாவை அடிமையாக்கிய தாங்கள் இன்று அரங்கனின் தூதுவராக வந்து என்னையே அவருக்கு அடிமையாக்கி விட்டீர்கள். நான் ஏதேனும் பிழையாக பேசியிருப்பின் தாங்கள் தயை கூர்ந்து என்னை மன்னிக்க வேண்டும் சுவாமி. என் கண்களை திறந்து எனக்கு நல்வழி காட்டிய தங்கள் பொற்பாதங்களுக்கு இந்த அடியவனை சமர்ப்பிக்கின்றேன். தயை கூர்ந்து என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். இனி நீரே எனக்கு ஆச்சாரியர். ஆள வந்தாரே. சுவாமி, ஒரு சிறு விண்ணப்பம். மறுமுறை என்னை அப்படி அழைக்காதீர்கள். என் பாட்டனார் நாதமுனிகளால் அகமகிழ்ந்து அளிக்கப்பட்ட யமுனை துறைவன் என்ற பெயராலேயே என்னை அழையுங்கள். யமுனை துறைவரே, என் மனம் மிகவும் மகிழ்ந்திருக்கிறது. நிதிகளுக்கெல்லாம் பெருநிதி கிடைத்த பின்பும் கர்வம் கொள்ளாமல் மன்னிக்க வேண்டி நீ யாசிப்பதும், உன் முன்னோர்களை மதித்து அவர்கள் இட்ட பெயரை நினைவு கொள்வதும் என்னை பரவசப்படுத்திவிட்டது. அதாவது ஆச்சாரியனுக்கு உண்டான பரிபக்குவ நிலை உனக்கு வந்துவிட்டது. எனவே இன்றிலிருந்து நான் உனக்கு ஒரு அடைமொழியை இந்த அரங்கன் சன்னதி முன் அளிக்கிறேன். இன்று முதல் நீ யமுனாச்சாரியார் என்று மக்களால் போற்றப்படுவாய். சுவாமி, உங்கள் ஆதரவாலும் என் முன்னோர்களின் ஆசியாலும் எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த அரங்கனின் பேரருள் கருணையாலும் நான் வரவேண்டிய இடத்திற்கு வந்துவிட்டேன் என்றே எனக்கு தோன்றுகிறது. இனி இந்த அரங்கனின் ராஜாங்கத்தில் நான் ஒரு சேவகன். எனக்கென்று வேறு ஒரு ராஜ்யமும் இல்லை. ஏன், இந்த நொடியிலிருந்து குடும்ப பந்தமும் விட்டேன். இதோ தங்கள் முன்னிலையிலும் அரங்கனின் அருட்பார்வை முன்னும் சந்நியாசம் மேற்கொள்வதாக தீர்மானித்து விட்டேன். என்னை ஆசீர்வதியுங்கள். அவ்வாசிரமத்தை மறுக்காமல் எனக்கு அளியுங்கள். அரங்கன் சித்தம் அதுவானால் அப்படியே நடக்கட்டும். உனது இந்த நிலைப்பாடு என்னை தொண்டரடிப்பொடி ஆழ்வாரின் திராவிட வேதமாகிய அருளிச்செயலின் பாடல் வரிகளையே ஞாபகப்படுத்துகின்றன. அதை தாங்கள் இசைக்க அடியேனும் சேர்ந்து சேவிக்க ஆசைப்படுகிறேன். பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன். பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன். அச்சுதா அமரரே ரே ஆயர்தம் கொழுந்தே என்னும். அச்சுதா அமரரே ரே ஆயர்தம் கொழுந்தே என்னும். இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும். இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாளும். அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. குருநாதா. ஆஹா, யமுனாச்சாரியரே. சுவாமி, தாங்கள் என்னை யமுனை துறைவன் என்றே அழைக்கலாம். இல்லை, நாம் அப்படி அழைப்பது உன் துறவுக்குத் தரும் மரியாதையாக இருக்காது. யமுனை துறைவனாக இருந்து ஆளவந்தானாக மாறிய நீ இன்று யமுனாச்சாரியராக மாறியது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. புரியவில்லை சுவாமி. யமுனாச்சாரியரே, என் குருநாதர் உய்யக் கொண்டார். மனக்குறையோடு எனக்கு அளித்த பணி இனிதே முடிந்ததற்கு உன் மனமாற்றமே காரணம். சுகபோகங்களையும் குவியல் குவியலாக உள்ள நிதிகளையும்
துறப்பதென்பது சாதாரண காரியமல்ல. சுவாமி, நிதிகளுக்கெல்லாம் பெருநிதியான ஸ்ரீரங்க நிதி என்ற உயர்ந்த பொக்கிஷத்தை தாங்கள் எனக்கு அளித்து விட்டீர்கள். இதைவிட உயர்ந்தது வேறு எது இருக்க முடியும்? எனக்கிடப்பட்ட முக்கியமான பணியில் அதுவும் ஒன்று யமுனாச்சாரியரே. அப்படியென்றால் மற்றொரு காரியமும் உண்டா? உண்டு. உன் பாட்டனார் நாதமுனி யோகீஸ்வரர் நீ 2 விஷயத்தை அறிந்து கொள்ள வேண்டுமென்று ஆசைப்பட்டார். ஒன்று, பரம்பரையாக உன் பாட்டனாரின் குலச்சொத்தான அஷ்டாங்க யோகத்தை அவரது சீடரான குருகாதிபரிடமிருந்து நீ கற்க வேண்டுமென்று உன் பாட்டனார் நாதமுனிகள் ஆசைப்பட்டார். மேலும் இந்த பவித்திரமான ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலேயே வாழ்ந்து கொண்டு திராவிட தமிழ் வேதத்தை போதிக்கும் வைணவ சம்பிரதாயத்தை நன்கு வளர்த்து அதன் பயனை அனைத்து தரப்பு மக்களுக்கும் சேர்க்கும்படியான ஓர் சிஷ்யனை, வருங்கால ஆச்சாரியனை நீ தேடிக் கண்டுபிடிக்க வேண்டும். சுவாமி, தாங்கள் ஆசீர்வதித்தால் நிச்சயம் என்னால் அதை செய்ய முடியும். என் ஆசைகள் மட்டுமன்று, நம் பூர்வாச்சாரியர்களின் ஆசைகளும் உனக்கு நிச்சயம் உண்டு. உண்மைதான் சுவாமி. ஆனால் அவரை நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? மக்களுக்கு அரிய தொண்டை செய்யப் போகும் அந்த ஆச்சாரியரை எங்கு சென்று தேட முடியும்? நீ எங்கும் சென்று தேட வேண்டாம். அவருடைய அர்ச்சா விக்கிரகத்தை உன் பாட்டனாரான நாதமுனிகளே பெற்றுவிட்டார். இதோ இந்த விக்கிரகம்தான் வருங்கால ஆச்சாரியன். இந்த அவதார புருஷன் அவதரிக்கப் போகிறார் என்ற நற்சகுனத்தை இந்த விக்கிரகமே உனக்கு உணர்த்தும். இந்த விக்கிரகத்தை உன்னிடம் ஒப்படைத்ததன் மூலம் உன் பாட்டனார் நாதமுனிகளின் அனைத்து ஆசைகளும் நிறைவேறிவிட்டது. இனி இவரை கண்டுபிடித்து மக்களை காப்பாற்றச் செய்ய வேண்டியது உன் பொறுப்பு. அர்ச்சையில் ஒளிரும் சுடரே, இந்த சம்பிரதாயம் தழைத்தோங்கவும் உண்மை ஆன்மீகம் எங்கும் ஒளிவிட பொலிக பொலிகவென்று சமுதாய அவலங்கள் என்னும் இருள் ஓட கதிர் ஒளியாய் நீர் உதிக்கும் நாள் என்று வரும். அர்ச்சையாயிருக்கும் உம்மை அவ்வுருவமாய் காணும் பேற்றை அடியேனுக்கு சீக்கிரம் வழங்குங்கள் சுவாமி.